good evening. Sorry for the thing and expected technical issues da because it's used to happen always for me. Uh, I'll try to join the guest as soon as possible. Tony, can you see us? See me? I have invited you. Uh, so sorry, guys. Please wait. Or uh, this technical thing. I don't know why it is being like this. Thank you so much for all of your patience. Puni, are you in the live? Like, can you see me? Thank you. Guys, let's wait. I don't know what's happening on Puni's end. அவங்க இன்னும் Suji, do you want to come in live? Should I accept? I cannot see Puni ma'am at all. I cannot see her. Okay. Oh, finally, we got accept. Actually, I'm accepting you, but I don't know why it's not happening. Wait. What's happening? I'm so sorry, Pony. Sorry, like
I am accepting your request, but it's not coming up. உங்க சைடு சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கா? Oh, Hello. finally. Hello. Finally. Thank you for the patience. But இது நான் எதிர்பார்த்ததா மோஸ்ட்லி இந்த மாதிரி டிலே ஆகும். எய்தர் நம்ம ரெண்டு பேரோட நெட்வொர்க் ஏதாச்சும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஓகே ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு. பட் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் டென்ஸ்ட் ஆயிருப்பீங்க. இல்ல லெட்ஸ் ரிலாக்ஸ். இல்ல நான் பெருசா யூஸ் பண்றது இல்ல அதனாலதான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? ஸ்டார்ட் பண்ணலாம். Somebody has suggested off this live and come from new live. திருப்பி நியூ லைவ் ஆரம்பிச்சு அது ஜாயின் பண்றதுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ரெக்கார்டர்ல இனிமே கொஞ்சம் யாராச்சும் பார்க்கணும்னா டிராக் பண்ணி பாத்துக்கோங்க. I will also note it down in the description. Yeah. So hi. ஹலோ வணக்கம். நல்லா இருக்கேன். சோ இலங்கையில இருந்து பொன்னி நம்ம கூட பேச வந்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நீங்களே உங்களை பத்தி சொல்றது கரெக்டா இருக்கும் நான் சொல்றதை விட. ஐ மீன் லைக் வாட் யூ ஆர் டூயிங் தேர், வாட் டு யூ டு கரண்ட்லி. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கோல்டு இருக்கு கொஞ்சம், அதனால நடுவுல மூக்க தொடச்சா தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு இதெல்லாம். நான் ஐ திங்க் நேரடியா சாதி சார்ந்த வேலைகளுக்கே போலான்னு நினைக்கிறேன் பிரீத்தி, டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஆமா. சோ அது என்னன்னா, நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்திருப்பீங்க வேற வேற ப்ரொஃபஷன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கு என்னோட பேருக்கு பின்னாடி. அதுல வந்து சாதி சார்ந்த ஆய்வு செய்யற ஒரு நபரா ஒரு பல வருஷமா அது சார்ந்து ரிசர்ச் பண்றது, அதுவும் குறிப்பா தமிழ் சமூகத்துல, அது வந்து எனக்கு ஒரு கான்பிடென்டான ஒரு அடையாளம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் அதாவது கட்டுறது கையளவு அண்ட் ஆல் தட், பட் ஓரளவுக்கு ஏதோ செஞ்சிருக்கோங்கிற ஒரு இது இருக்குது. தெரப்பிங்கிற ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ் தெரபிஸ்டா நான் வந்து இன்னும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க பர்சனா தான் பாக்குறேன். ஆனா இதுவே நம்மளோட கான்வர்சேஷனுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த உலகத்துக்குள்ள வந்து 1-2 ஆண்டுகளே ஆன உடனேயே பாருங்க, என்னோட பிராக்டிஸ்ல அதுவும் நான் மெயினா ப்ரோபோனோ ஒர்க் தான் பண்றேன், கம்யூனிட்டி பேஸ்டா. பட் கொஞ்சமாவது ஓகே பிராக்டிஸ ஓபன் அப் பண்ணலாம், ஒரு சில பெய்ட் கிளையன்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, ஒண்ணு எங்க அந்த நியூஸ் போகுதுங்கிறதுல என்னோட எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ஸ், ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படி சர்க்கிள்ஸ்ல போறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அந்த சர்க்கிள்ஸ்லயுமே சாதி சார்ந்த ஒடுக்குமுறைய புரிஞ்சிட்டு பிராக்டிஸ் இருக்கிற தெரபிஸ்ட் யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வந்து ரொம்ப குறைச்சலான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட அவங்க வந்து குறிப்பா இத கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் அவங்கள யோசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து என்னோட தெரபிஸ்ட் பிராக்டிஸ்னால இருந்திருக்குமான்னு தெரியல, சாதி சார்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, அந்த சமூக இயக்கங்கள் இருந்திருக்காங்க, ஆய்வு செஞ்சிருக்காங்க, அதனால அந்த நோக்கம் இதுலயும் இருக்கும்னு நினைச்சு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு குறைஞ்ச அளவுல பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு 2-3 வருஷமே ஆன ஒரு தெரபிஸ்ட தான் வந்து ஆக்டிவிஸ்ட் சர்க்கிள்ஸ்குள்ளேயே சஜஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். மென்டல் ஹெல்த் ஃபீல்டுக்குள்ள வராம பேசப்படாம இருந்திருக்கு. அதான் இதோட ஒரு செகண்ட் நான் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியது குயர் அஃபர்மிங் தெரப்பின்னு. இப்போ அதுலயும் வந்து எனக்கு நிறைய இது வந்திருக்கு. நான் குயர் மூவ்மெண்ட்ல ஒரு பங்கு வகிச்சிருக்கிறேன் இந்தியாவுல, இப்படியெல்லாம். அதுல வந்து நெட்வொர்க்ஸ் இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டிலயும் போதுமான அளவு இல்லை.
ஒண்ணு. இன்னொன்னு, அதுவும் அதிகபட்சம் ஆங்கில மொழியில தான் நடக்குது. அதுலயுமே இருக்கிற ஆங்கில மொழி பேசாத அல்லது சின்ன ஊர்கள்ல இருக்கிற நபர்கள், அதுல நிறைய பேரு சாதி ரீதியா ஒடுக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஆக்சஸ் இல்லதான். பட் மென்டல் ஹெல்த் ஃபீல்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கோர்ஸா, அதாவது அந்த வார்த்தைகள் தெரிஞ்சு கொள்றது அந்த லெவல்ல பார்த்தோம்னா, ஆங்கிலத்துல இப்போ இருக்கிற கட்டிங் எட்ஜ் மெத்தடாலஜிஸ்ல படிச்சுட்டு வர்ற தெரபிஸ்டுக்கு வந்து குயர் அஃபர்மிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பேசிக் லெவல்ல இருக்குது. அது வந்து அவங்களுக்கு டீச் பண்ணப்படுது. இது ஒரு நல்ல விஷயம். அப்போ அதே மாதிரி தானே நம்ம ஒட்டுமொத்தமான ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம யோசிக்கணும். அதுக்குள்ளார இருக்கிற வேற வேற விஷயங்கள், அது வர்க்கமா இருக்கலாம், சாதியா இருக்கலாம். அப்போ ஏன் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, மத்த விஷயங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் குறைச்சலா இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா அந்த ரிக்வெஸ்ட் எனக்கு வரும்போது நான் அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஆனா சாதிக்கு சென்சிட்டிவிட்டி கொடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கே அனுப்புறதுக்கு அத்தனை பேர் இல்ல. என்னால முடியல, கிளைண்ட்ஸ் எடுக்க முடியலன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு கூட அத்தனை பேர் இல்ல இப்போதைக்கு. அது எனக்கு தெரியாததாவும் இருக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் இது சிஸ்டமிக்காவும் ஒரு இதுவா இருக்கும்னு தான் என்னோட ஃபீலிங். யா இது எந்த கான்டெக்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, இது நம்ம சாதி சமூகம். அப்போ சாதியால இம்பாக்ட் பண்ணப்படாத ஒரு நபருமே கிடையாது. அப்ப அந்த சூழல்ல வந்து நம்ம செய்யறது மென்டல் ஹெல்த் வேலை, ரைட்? அப்ப நம்ம பாடி, ஹார்ட், சைக்கி, நர்வஸ் சிஸ்டம், இந்த விஷயங்களை ஃபவுண்டேஷனா வச்சுதான் நம்ம வேலையை செய்யறோம். அப்போ அதுக்குள்ளார அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு அத்திவாரமா இருக்கிற இந்த சிஸ்டமிக் ஒப்ரெஷன் வந்து எப்படி மிஸ் ஆச்சு? அது எப்படி நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் லேர்னிங்கா நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? இந்த கேள்விகளோட அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்ல. பட் அந்த கேள்விகளை நான் ஆன் ரெக்கார்ட் ஐ வாண்ட் டு பிளேஸ். சோ அது ஒண்ணு. அடுத்தது நான் அப்படியே பேசிட்டே போவா, இல்ல நீங்க எதுவும் கேட்க போறீங்களா? கேக்குற மாதிரி இல்ல, நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன பேரலா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, இப்ப சமூகம் சார்ந்த, குறிப்பா சாதி சார்ந்த விஷயம்னா இப்ப சோசியாலஜி இல்ல சோசியல் ஒர்க், இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல படிக்கிறவங்க தான் அதை பத்தின அதிகமா பேசுறாங்க. அந்த ஃபீல்டு ஒர்க்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல சம்திங், அது அட்லீஸ்ட் அதை பத்தின ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு கொஞ்சம் வலுவா டீப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏன் சைக்காலஜினா அது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காவே அந்த விஷயங்கள் வந்து கொண்டு அது நம்ம நாட்டுல கொண்டு வரும்போது ஏன் இத பத்தி அப்ப ஏன் தனி மனிதனுக்கு அது இம்பாக்டே ஆகாது? ஏன் அது ஒரு சோசியல் ஒர்க் சப்ஜெக்டா மட்டும் ஏன் அதை பார்க்கணும்? ஏன் அப்போ அது நமக்கு சிலபஸ்லயே அதை பத்தின ஒரு டீப்பான ஒரு இது கொண்டு வரப்படல? மாதிரியான ஒரு கேள்விகள் நீங்க பேசும்போது எனக்கு பேரலா போச்சு. அதெல்லாம் நீங்க படிச்சதால நீங்க சொல்றீங்க. என்னன்னா சைக்காலஜில வந்து ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் சைக்காலஜி படிச்சுட்டு வரலதான். பட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அவங்க கூட பேசிருக்கோம் அந்த விஷயங்கள். அதான் அதுல வந்து அப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த வெஸ்டர்ன் மாடல்ஸ் இம்போஸ் பண்ணப்படுறது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை வந்து நம்ம இண்டிஜினைஸ் பண்றோங்கிற இதுக்கு வரும்போது இல்ல, இப்போ நான் படிச்சது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரூட் இல்லைங்களா? ஓரளவுக்கு அர்பன் செட்டப்ல ஆல்மோஸ்ட் என்டையர்லி இங்கிலீஷ். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொடாலிட்டிஸ், இன்ட்ரெஸ்டிங் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் இட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்கார்பரேட் பண்ணி இந்த ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறது, அதுக்கான சில டூல்ஸ் வழங்கப்படும். ட்ராமா இன்ஃபார்ம்டுங்கிறது அதுதான் பேசிக், தொடங்குறதே அங்க இருந்துதான் தொடங்குறோம். இப்படியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அத வந்து இண்டிஜினைஸும் பண்றோம் நம்ம. நிறைய நம்மளோட சோர்சஸ், இப்போ வந்து மியூசிக் யூஸ் பண்றோமா, அதுல வந்து நம்ம பாட்டை தானே பாடுறோம். வேற நாட்டு வேற மொழி பாடல்களும் பாடலாம். பட் அதே சமயம் நம்ம இது பண்றோம், மூவ்மெண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்றோம்னா அது ஒரு கம்யூனிட்டி ஒரு மண்ணுக்குமான அந்த நகர்ற விதங்களுலயுமே வித்தியாசம் இருக்குது. அப்ப அதை சார்ந்துதான் நம்ம ஆத்தென்டிக் மூவ்மெண்ட்டோ டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பியோ நம்ம யோசிக்கிறோம். சோ இதெல்லாம் தான் என்னோட ட்ரைனிங்ல ஒரு பகுதியா இருக்கும்போது அந்த
இண்டிஜினைசேஷன்ல இது நம்ம நெட்வொர்க்ல முன்னாடி பேசியிருக்கோம். இண்டிஜினைசேஷன்ல இருக்கிற விஷம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு இதுல நம்ம அந்த வெஸ்டர்ன் மாடலுக்கு எதிராக இண்டிஜினைஸ் பண்றோம். ஆனா அட் த சேம் டைம் அந்த நம்ம சொசைட்டில இருக்கிற அந்த விஷத்தை வந்து ஒவ்வொரு கட்டமும் ஐடென்டிஃபை பண்ணியே நம்ம அந்த ப்ராசஸ கொண்டு போறது எப்படிங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனா இருந்திருக்கு. சோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான இது நினைக்கிறேன். சொல்லும்போதுதான் நம்ம ஆன்டி காஸ்ட் உள்வாங்காம இல்ல டீகாஸ்ட் பண்ணாம டீகாலனைசேஷன் பத்தி நம்ம உள்ளே வர முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஒரு இதுவா சிக்கலாய் போயிடும்ங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இப்ப என்னன்னா பரவலா டீகாலனைசேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா நம்ம அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நமக்குள்ளே இருக்க அந்த விஷயம், அந்த இண்டிஜினஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பேசப்படுறது இல்ல. அதையே வந்து இக்னோர் பண்ணப்படுதுங்கிறது ஒரு இதுவா இருக்கு. ஆமா, ஐ மீன் காஸ்ட் நம்ம மண்ணுக்குரியது, பட் ஆஃப்கோர்ஸ் காலனைசேஷனும் அதுல ஒரு பங்கு வகிச்சு இப்ப நம்ம பாக்குற அந்த மிருகம் வந்து அந்த வரலாறு எல்லாம் கலந்துதான் நம்ம முன்னாடி இருக்குது. அப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி டீகாலனைசிங்கிற விஷயம் ஓரளவுக்கு பேசப்படுறதால அதுக்குள்ள நம்ம இத கண்டிப்பா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னொன்னு நீங்க சொன்னது இந்த இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் இருக்கு இல்லைங்களா? வெஸ்டர்ன் செட்டப்ல அப்படிதான் பிரிக்கிறாங்க. இப்ப சோஷியல் ஒர்க் படிக்கிறாங்கன்னா அவங்க சிஸ்டமிக் விஷயங்கள் எல்லாம் கத்துக்குவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு இங்க நம்ம சோஷியல் ஒர்க் ட்ரைனிங்லயே இந்தியால எல்லாம் சாதியை பத்தி நிறைய இருக்கும். சிலபஸ்ல ஒரு பேசிக் படிப்பாங்க. ஆனா சைக்காலஜி அக்கார்டிங் டு த வெஸ்டர்ன் மாடல் we are treating each individual இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தியரிட்டிக்கல் அந்த பேரடைம்ஸ் எனக்கு தெரியாம இருக்கலாம். பட் இதுவரைக்கும் நான் கத்துக்கிட்டதுல வந்து வேற வேற வகையில ஒரு மனிதர் உருவாக்கப்படுறதுல வேற வேற வகையான சோஷியல் ஹைரார்கிஸ் ஒரு பங்கு வகிக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் கிளையண்ட்டை நம்ம பார்க்கும்போது அவங்களோட யூனிக் ஜேர்னியையும் நம்ம பாக்குறோம். அதே சமயம் அவங்கள அந்த ஹைரார்கிலையும் பிளேஸ் பண்ணி அங்க அவங்க பொசிஷன் என்ன, அது ஒப்ரெஷனாவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு வகையில நம்ம ஒப்ரெசராவும் இருப்போம், இன்னொரு வகையில நம்ம ஒப்ரெஸ்டாவும் இருப்போம். இருக்கிறதுலயே ரொம்ப அடிமட்டத்துல இருக்க மனுஷங்க கூட ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு துளி அவங்களுக்குள்ளயும் அந்த இது இருக்கலாம். பட் அத வந்து எப்படி உள்வாங்கி நம்ம ஆஸ் அ தெரபிஸ்ட் ஒர்க் பண்றோம் நம்ம யோசிக்கிறோம். அந்த யோசனையில வந்து சாதி எப்படி இருக்குதுன்னு இதுவரைக்கும் நான் கத்துக்கிட்டதுல போத் விதின் த தெரபிஸ்டும் பார்க்க முடியுது, இன்னொன்னு வந்து விதின் த கிளைண்ட்ஸும் பார்க்க முடியுது. இப்ப விதின் த கிளைண்ட் நம்ம பாக்குறோம்னா நிறைய ஒப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற அந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குல்ல. நம்ம இது செய்யறோம்னா நான் இது செய்யலாமா, எனக்கு இது அலவுடா? அப்ப இது வேற வேற பெண்கள் சில வேலை சொல்லுவாங்க, குயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சில வேலை சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னொன்னு ஏதோ ஒரு ஆக்சஸ் இருக்கும், அது வந்து சொல்லும் அவங்களுக்கு ஓகே ஆமா நீங்க செய்யலாம் அப்படின்னு. இப்போ சாதி சார்ந்த விஷயங்கள்ல வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த கொஞ்சத்துல வந்து ஏதோ ரொம்பவே டீப்பான ஒரு எம்பாடிட் வகையில இந்த ப்ராசஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒண்ணு. இன்னொன்னு அந்த பர்சனுக்கு அத டீல் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து சின்னதாவும் இருக்கு, ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாவும் இருக்குது. அந்த ஸ்பேஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த சிஸ்டத்துக்கு எதிரா நம்ம போராடுறோமோ அதுதான் வந்து இப்போ வந்து ஆதிக்க சாதிய சார்ந்தவங்க வந்து நிறைய புக் எழுதுறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி புக் எழுதணும், படம் பண்ணணும். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லாம் அவங்க வச்சது, அதுக்குள்ள நம்ம வந்து அந்த ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம போறோம். ஆனா அடிப்படையில பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ளேயே அந்த ஒப்ரெஷன் இருக்கு. அப்போ எனக்கு என்னன்னா ஐடென்டிட்டியோட சேர்த்து, அதாவது ஒரு நபரோட ஐடென்டிட்டியோட சேர்த்து அந்த ஐடென்டிட்டியை ரெசிஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது ரெண்டுமே நம்ம சேர்த்து, இப்போ உதாரணத்துக்கு அதிகமா நம்ம பிராக்டிஷனர்ஸ் வேணும் நமக்கு,
தலித் பிராக்டிஷனர்ஸ் வேணும்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த தலித்துங்கிற டிக் பாக்ஸ மட்டும் போட்டுட்டு ஒரு சாதாரண சைக்காலஜிஸ்ட் மாதிரி வழக்கமான வேலை செஞ்சா எனக்கு அது வந்து முழுமையான ஒரு ஒரு ஆன்டி காஸ்ட் ஒர்க்காங்கிற கேள்வி இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் இவங்க வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த நபரா இருக்கும்போது அவங்க சாதிய வந்து இப்பதான் நம்ம பிராக்டிஷனர்ஸுக்குள்ள போய் பார்த்தோம்னா நான் நினைக்கிறேன் சில விஷயங்கள் சீம் டு பி ஈஸியர். இப்போ வந்து ஒரு ஹெட்ரோசெக்சுவலா இருந்து உங்களுக்கு குயர் கிளையண்ட் இருக்காங்கன்னா சேஃபா நீங்க உங்க பொசிஷனையும் தக்க வச்சுட்டு உங்க கிளையண்ட்டுக்கும் ஒரு எம்பத்தி கொண்டு வர முடியுது. மேபி யூ மே ஸ்டேட் ஓகே எனக்கு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டேட் அந்த நம்ம சொல்லுவோம்ல ஒரு சில டிஸ்க்ளைமர் சொல்லும் போது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும்போது அப்படி சொல்லலாம். அந்த சேஃப்டி இருக்குது. சாதி வர்க்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மேட்டர் என்னன்னா அது ஊடுருவி போன ஒரு உறவு. ஐ திங்க் ஜெண்டர் ஆல்சோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷுவாலிட்டி அப்படிதான். ஆனா அதை பிரிச்சு பாக்குறதுக்கு அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் உருவான ஒரு டிரெக்ஷன் ஒரு காரணம். அது இன்னொரு கதை, இன்னைக்கு வேணாம். பட் சாதி வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம எல்லாரும் கம்ப்ளிசிட் இல்லைங்களா? நம்ம போய் சாதி வன்முறை ஸ்பெசிபிக்கா செஞ்சாதான் நம்ம கம்ப்ளிசிட்னு இல்ல. ஆதிக்க சாதி சார்ந்த ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருந்தாலே நான் வந்து அந்த அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்ப நான் யோசிக்கணும் அந்த வன்முறைக்கு இடம் கொடுக்காம நான் எப்படி வாழலாம்னு நான் ஒவ்வொரு மூச்சுலையும் நான் யோசிக்கணும். ஒவ்வொரு மூச்சுலையும். குறிப்பா ஒரு தெரபிஸ்டா அவ்வளவு நம்பிக்கை சார்ந்து வெளியில இருக்கும்போது இன்னும் துல்லியமா நான் யோசிக்கணும். அந்த யோசனை வந்து நம்மளால செய்ய முடியுதா, செய்ய முடியலன்னா ஏன், இப்படியான விஷயங்கள் நான் நினைக்கிறேன் பிராக்டிஷனர்ஸ் சிஸ்டம் தேவை. ஈவன் அந்த அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குமே அது தனியா பண்றத விட ஒரு சேஃப் ஸ்பேஸ் அந்த தெரபிஸ்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு, இல்ல இருக்குதா? இல்ல கண்டிப்பா. ஐ திங்க் ஏன்னா சாதி சமூகத்துல நம்ம எல்லாருக்குள்ளயுமே சாதி இருக்கு. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா நம்ம தெரபிஸ்டா வர்றோமா, தோசை சுடுறோமா, எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள சாதி இருக்குது. அப்போ அது இல்லன்னு சொல்லிட்டு சொல்றோம்னா போய் சொல்றோம். நான் வந்து சாதி சமூகம் அறவே இல்லை, நான் வந்து கெட் ரிட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தமே ஒழிய அந்த இது ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால அடிக்கடி சொல்லுவாங்க எங்க சமூகத்துல சாதி இல்ல சாதி இல்ல. அப்ப நான் கேக்குற கேள்வி என்னதாங்க பண்ணீங்க, இருந்ததுல இல்லாம ஆகிறீங்க சொல்லுங்களேன். எல்லாம் மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லி இல்லாம ஆக்கலாம். என்னதான் பண்ணீங்க? ஏன்னா ஆக்சுவலி இருக்கு. பட் அந்த இல்லன்னு ஒரு டிஸ்கோர்ஸ் இவால்வ் ஆனதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பட் இல்லன்னு சொல்றதால என்ன நடக்குது, அந்த ஒடுக்குமுறை வந்து அங்கீகரிக்கப்படல. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு 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 உரிமை போராட்டம்ங்கிறது உருவாக்கப்படல. அப்போ இதுதான் நம்மளோட பேஸ் லைன்னா நம்ம வந்து இப்ப வர்க்கத்துக்கும் சேம் தானே. இப்ப நம்ம ஒரு ப்ரோபோனோ ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சில பேர் நார்மல் கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டு 1-2 மட்டும் ப்ரோபோனோ ஒர்க் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க போறீங்க ஒரு 10 சில்ட்ரனுக்கு குரூப் ஒர்க் பண்றீங்க. அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்தை சார்ந்த சாப்பாடு காலையில சாப்பிட்டாங்களான்னு தெரியாத மாதிரி வர்ற பிள்ளைங்கன்னா அது உங்க மத்த லைஃப்ல இருந்து ரொம்ப தூரம் இல்லைங்களா? அப்ப அந்த கான்டெக்ட்ல நம்ம ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணியே ஆகணும். ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ பிராக்டிஷனர் என்னோட பொசிஷன் என்ன இங்க. அண்ட் ஆஸ் தெரபிஸ்ட் அதெல்லாம் பண்றது நம்மளையே திட்டி பண்ண முடியாது, கம்பேஷனோட பண்ணணும். சோ ஐ திங்க் அது நம்மளுக்கு தேவை. பட் ஐ ஆல்சோ திங்க் நம்ம பண்ற அந்த ப்ராசஸ பத்தி நம்ம கொஞ்சம் ஷேர் பண்றது முக்கியம். ஏன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இன் எனி இன்டராக்ஷன். ஆமா, அதனாலதான் ஈவன் தோ ஒரு தெரபிஸ்ட் ஜென்யூனா இதை ரிஃப்ளெக்ட் பண்ண நினைச்சா கூட அதை அவங்க ஷேர் பண்ற யார்கிட்ட பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அத என்னதான் இருந்தாலும் ஒரு பேசி அதை அவங்க வெளிப்படுத்தினாதானே அந்த ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிடைக்கும். சோ அப்போ அப்படியே யோசிக்கும் போதுதான்
யோசிச்சுட்டு இருந்த போதுதான் நீங்க தமிழ் ஸ்பீக்கிங் நெட்வொர்க்ல இந்த டாபிக் பண்ணி அதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ உருவாக்குனீங்க. அதை நான் இங்க வந்து பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். இனிஷியேட்டிவ் வித் தமிழ் ஸ்பீக்கிங் தெரபிஸ்ட் நெட்வொர்க். நானும் ஒரு என்ன சொல் பார்ட்டிசிபெண்டா இருந்தேன். அதனால நான் இங்க சொல்றேன். ஆமா, அந்த ஸ்பேஸ் ரொம்ப எனக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா இருந்தது பிரீத்தி அன்னைக்கு. ஏன்னா அந்த நீங்க சொல்ற சேஃப் ஸ்பேஸ்லயும் நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ வராது. இப்ப அந்த நெட்வொர்க்கே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகபட்சம் வேற வேற ஆதிக்க சாதி அடையாளம் கொண்டவங்க தான் அதுல இருக்காங்க. ஆதிக்க சாதி மட்டும் இல்ல, பிராமணர் அடையாளம் கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு சிஸ்டமிக் காரணங்கள் இருக்கு. அதை நம்ம அடையாளம் கண்டோம். அவங்களாலதான் அந்த நம்ம எதிர்பார்க்கிற வகையான மொடாலிட்டிஸ் ட்ரைனிங் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால அதிகபட்சமா இப்படிதான் இருக்கிறோம். அப்போ அந்த ஸ்பேஸ்ல வந்து எனக்கு அன்னைக்கு இருந்தது என்னன்னா, இருக்கிற ஒரு தலித் பிராக்டிஷனருக்கும் அது சேஃபா இருக்கணும். அவங்க நடக்கிற அந்த ட்ரிகரு, அந்த விஷயங்கள், அதை ஷேர் பண்றது கொள்றது அதுக்கும் சேஃபா இருக்கணும். அதே சமயம் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பிராக்டிஷனர், ஒரு நபர், அவங்களுக்கு வர்ற சேலஞ்சஸையும் அவங்க ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கணும். அன்னைக்கே நம்ம பார்த்தோம், அவங்க சேலஞ்ச ஷேர் பண்ணா சாதியால ஒப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்க ஒரு நபருக்கு அது ட்ரிகர் ஆகுது. அப்போ அது இருந்து நம்ம பேசணும். ஆனா இது நம்மளால செய்ய முடியலன்னா யாரால? மென்டல் ஹெல்த் பிராக்டிஷனர்ஸால செய்ய முடியலன்னா செல்ஃப் ரெகுலேஷன், டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பவுண்டரிஸ் உருவாக்கணும். நம்மளால இந்த டிஃபிகல்ட் இமோஷனல் ஒர்க்க பண்ண முடியலன்னா யார் பண்ண போறா? ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். லைக் இப்ப நீங்க சொன்னீங்களே, நம்மளால பண்ண முடியலன்னா who else can do or who else can start. அதான் கண்டிப்பா. இன்னொன்னு முக்கியமான இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சில தலித் கிளையன்ஸுமே பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு இந்த மாதிரியான பிராக்டிசஸ் ஒரு பெரிய அளவுல ரூரல் ஏரியாஸ்ல, இப்போ இங்க நாங்க ஒரு சிலர் கிளையன்ஸ் பாக்குறோம் இப்போ நெட்வொர்க்ல இருந்து எல்லாம், அவங்க வந்து ஒரு ரொம்பவே ஏழை சூழ்நிலையில யுத்தத்துல இருந்து பிழைச்சு வந்த நபர்கள், அப்படி ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா ஒர்க் நடக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த ஒர்க் எந்த அளவுக்கு அப்படி பிராட் பேஸ்டா தலித் கம்யூனிட்டிஸுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆனா என்ன தலித் பொதுவா எல்லாருக்குமே போய் சேர்ந்திருக்குங்கிற கேள்வி இருக்கு. பட் அட்லீஸ்ட் மத்த கம்யூனிட்டிஸுக்கு இப்போ ஒரு மெட்ராஸுக்காவது வர முடிஞ்சாலோ, இல்ல கோயம்புத்தூரோ திருச்சியோ வந்தாலோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கவுன்சிலர் கிடைப்பாங்க, ஏதாவது ஒண்ணு ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்ப என்னோட தலித் கிளையன்ஸுமே வந்து பெரிய சிட்டிஸ்ல இருக்கிறதால, ஆங்கிலம் பேசுறதால, ட்ராமானா நல்லாவே கொட்டி கிடக்கு, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணதுக்கு அவங்க கொஞ்சம் ஏதோ வந்ததால அப்படி ஒரு குரூப் இப்ப இருக்கிறாங்க இந்தியன் கான்டெக்ட்ல. சோ அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. அவங்களுக்கான சர்வீசஸ் வழங்குறது நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். பட் அதே சமயம் அது சாதி சார்ந்த மென்டல் ஹெல்த் பிராக்டிஸுக்கான பிராட் பேஸ்ட் ஒர்க் அது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால பாயிண்டா தான் இருக்குமே தவிர. ஆமா, இப்ப ஸ்ரீலங்கால உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டம் தான், யுத்தம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனா 90ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு, சைக்கோ சோஷியல் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஹிஸ்டரியில தான் இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அதுலதான் இது பண்றோம். அது வந்து கோப்பிங், ரைட்? ஜஸ்ட் அடுத்த நாள் அந்த போயிட்டே இருக்கிறதுக்கான ஒர்க் விமெனோட மென்னோட டார்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எம்பவரிங் அந்த ஒரு அத அடித்தளமா வச்சு நகர்ந்து இருக்கு. அது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வேற வேற பிராக்டிஷனர்ஸ் வேற வேற லெவல் ஆஃப் டெப்த்தும் போயிருக்காங்க. முழுக்க முழுக்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஆனா அது அந்த சைக்கோ சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியம். அது வந்து செஞ்சாதான் நம்ம சமூகத்தை மீள் கட்டமைப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பிராக்டிஷனர்ஸ் கடந்த ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆக போது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்படியான ஒரு யுத்தம் தான் நெசாதி. ஆக்சுவலி நம்ம ஊருங்கள்ல போனா ஊரு சேரின்னு பிரிச்சு வச்சிருக்க சூழல்ல, ரைட், என்னதான் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும், இப்ப எங்க ஊர்ல எல்லாம் தஞ்சாவூர்ல வடக்கூரு, எங்க அப்பாவோட சாதி வந்து அவரு கல்லர் சாதியை சேர்ந்தவர். அந்த ஊர்ல போனா தலித் காலனில வந்து
எல்லாருமே படிச்சுட்டாங்க. படிச்சு அவங்க வந்து எம்ஏ பிஹெச்டி எல்லாம் முடிச்சு காலேஜஸ்ல டீச்சர்ஸா இருக்காங்க. இந்த சைடு எங்க அப்பா கம்யூனிட்டி சைடு வந்து பெருசா படிக்கிறது இல்ல, ஏதாவது வேற ஏதாவது பிசினஸ் பண்றது அந்த மாதிரி ஏதோ பண்றாங்க. பட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு வெவ்வேறு வகையான சோஷியல் மொபிலிட்டி போயிட்டு இருக்கு. ஆனா இப்பயுமே அந்த காலனிக்குள்ள இப்ப நான் போனா என்னோட வயசான ஒரு மனுஷன் கீழே உட்கார ட்ரை பண்ணுவாரு, எனக்கு சேர போடுவாரு. அந்த அளவுக்கு ஆமா கண்டிஷன் தான். ஆமா, இது வந்து காமன். இது வந்து காமன், ஸ்பெஷல் ஸ்டோரி கிடையாது இது. அண்ட் இது வந்து ரொம்ப லிட்டரலா இருக்குது. ஆனா சட்டிலா எவ்வளவு விஷயங்கள், தண்ணி எண்ணத்துல குடுக்குறாங்க, எங்க சாப்பிடுறோம், எங்க உட்காரோம், எது எடுத்தாலும் இதுதானே உங்களுக்கு. அப்போ அந்த சூழல்ல வளர்ற ஒரு அடுத்த ஜெனரேஷன் வைங்களேன், மெட்ராஸ்லயே வந்து படிச்சாலும் அவங்க அம்மா அப்பா படிச்சு அதுக்கு அடுத்து படிச்சு வருவாங்கல்ல அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கும் we both know அந்த இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா இருக்க போகுது. அப்போ நான் இங்க உட்கார்ந்து இந்த நல்ல வேலை யுத்த டைம்ல இவங்க இந்த வேலை செஞ்சாங்க டெய்லி சொல்லிப்பேன். ஏன்னா அது கூட செய்யலன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன நிலைமையில இந்த சமூகம் இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே மனசு வெடிச்சிரும் போல இருக்கு. அதனால அந்த வேலை செஞ்சவங்கள வந்து எனக்கு அபாரமான மரியாதை. நல்ல வேலை அந்த வேலையை செஞ்சாங்க. அப்போ நம்மளுக்கும் இப்படி ஸ்பெசிபிக்கா சைக்கோ சோஷியல் சொல்ல தேவையில்ல, ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலை உருவாக்கமா இருக்கலாம், ஆட்டம் பாட்டம் நாடகம், அந்த சமூக இயக்கங்களே ஒரு வகையில ஒரு கத்தாட்டிக் ஸ்பேஸா தெரபியூட்டிக் ஸ்பேஸா வேற வேற கட்டத்துல இருந்திருக்கலாம். ஆனா என்ன சொல்றது, நம்ம மனித சமூகத்துல யுத்தம் நார்மல் டைம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். பட் நான் நினைக்கிறேன் எப்பவுமே, பட் குறிப்பா இப்ப இருக்கிற சமூகத்துல கேபிட்டலிஸ்ட் எக்கானமியால சாதி போன்ற சிஸ்டம்ஸ் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால, பேட்ரியாக்கியால எல்லா இடங்களுமே ஏதோ ஒரு வகையில ஒரு எமர்ஜென்சில போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் சூசைட்ஸா பாக்குறோம், செல்ஃப் ஹார்மா பாக்குறோம். அந்த பிள்ளைங்க படிக்க சிட்டிக்குள்ள வரும்போது ஐஐடி வேற வேற யூனிவர்சிட்டிஸ்ல என்ன நடந்திருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இது வந்து என்னென்ன வேற வேற ஆங்கிள் நம்ம சிஸ்டமிக்கா அட்ரஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் முதல் கட்டம் நான் நினைக்கிறேன் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சாலிடாரிட்டி வேணும். தெரபிஸ்டுக்குள்ள இந்த விஷயத்துல ஒன்று கூடிய ஆகணும் இல்லையா? பேச தொடங்கணும், நம்ம இத பத்தி பேச தொடங்கணும். வேற வேற ஒப்ரெஸ்ட் ஐடென்டிட்டிஸுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள், அதுக்குள்ள வர்ற ஹைரார்கி எல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ண தொடங்கணும். சோ ஐ திங்க் அது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்னோட தலித் கிளையன்ஸ்ட பாக்குற அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அது வந்து உண்மையிலேயே என்ன எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, நல்ல அந்த ஆன்லைன்ல எல்லாம் போனா நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த உள்ளுக்கு அந்த குரல் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு குரல் இருக்கு, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கண்டிப்பா இருக்குது. ஆனா அந்த குரலோட வரலாறு எவ்வளோ பழசு, அது வந்து எவ்வளோ ஒரு அநீதியானது, எவ்வளவு அவங்க பாட்டி முப்பாட்டில இருந்து கொண்டு வந்து அவங்க இன்னைக்கு நாங்க ஜூம்ல செஷன் பண்ணும்போது அந்த குரல் வந்து அழுதுன்னா என்ன இதெல்லாம், இத பத்தி பேசாம நம்ம எதுக்கு வேலை செய்யறோங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பா என்னோட ஆர்டிஸ்டிக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்புறமா பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெட் எல்லோன்னு அப்படியே நிறைய கோவம் வலி. நாங்க எங்க இதுல எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ் தெரப்பில அது கண்டிப்பா பண்ணணும், நல்ல வேலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டம் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், பிரைட் கலர்ஸா இருக்கும். இல்ல ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணுவேன், பயங்கரமா டங்குன்னு ஆடுவேன். ஏன்னா அந்த இத கொஞ்சம் எனக்கு நானே ரிலீஸ் பண்றதுக்கு. சோ சோ இப்போ நம்ம பிராக்டிஷனர்ஸ் பத்தி பேசணும், இல்ல வந்து ஆக்சஸ் பீப்புளோட, அதாவது அப்ரஸ் பீப்புளோட ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் இங்க வந்து ஒரு பெரிய கேப் இருக்குங்கிறத பத்தியும் நம்ம வந்து பேசணும்.
இப்போ ஆம், இப்போ இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றவங்க நம்ம அன்லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், இல்ல இதுக்கான ஒரு இதை உருவாக்கணுங்கிற முயற்சிகள் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஹவு லைக் அவங்கள நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இல்ல ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கிறோம்னாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சிலபஸுக்கு வெளியே படிக்கணும். சிலபஸுக்கு வெளியே போய் விஷயங்கள் பார்க்கணும், கொள்ளணும். அண்ட் என்னன்னா அந்த அந்த ஐ திங்க் இப்ப நீங்க மிளிர் மூலமா வேற வேற விஷயங்கள் செய்யறது மூலமா ஒரு அடிப்படையான விஷயம் நான் நினைக்கிறேன் நீங்க செய்றீங்க. இப்படி அந்த குயர் ஃபார்மேட்டிவ் தெரப்பி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 10 மேபி இன்னும் அதை விட கம்மியை விட யாரு யோசிச்சிருப்பா அதெல்லாம்? அதாவது ஒரு எனி பர்சன் பேசும்போது நீங்க ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி சார்ந்து ஓப்பன் மைண்ட் அதுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட், அந்த கம்யூனிட்டி வந்து பேசினது கொண்டது, இது விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுல நிறைய பேர் அந்த தெரப்பி ஃபீல்டுக்குள்ள போனதாலையும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு அகடீமியாக்குள்ள போனா காஸ்ட் சார்ந்த விஷயங்கள் என்ன ரிசர்ச் பண்ணாலும் ஓரளவுக்கு காஸ்ட் இஸ் அ மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சவுத் ஏஷியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்டரியில எல்லாம் இதை பத்தி நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் உள்ளுக்கு வருது. ஐ திங்க் அதே மாதிரி ஒரு ஒரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் சைக்காலஜி எஜுகேஷன்னா. நம்ம கான்டெக்ட்ல வந்து சாதி எப்படியெல்லாம் அந்த பர்சனோட பிசிக்கல், இமோஷனல், மொபிலிட்டி, ப்ராசஸ், வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் அது என்ன பங்கு வகிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வேலை செய்ய முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒப்ரெஸ் காஸ்ட் பர்சன்ஸ். நிறைய டாமினன்ட் ஐடென்டிட்டிஸ் உள்ளவங்களோட நான் ஒர்க் பண்ணும்போது சிஸ் ஜெண்டர்ட் ஹெட்ரோசெக்சுவல் மென் இருக்காங்கன்னா அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங் என்னன்னா, உங்களுக்கு அந்த டாமினன்ஸ் கொடுக்குற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் உங்களை பாக்கலங்க, உங்க நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணல, உனக்கு ஒரு ரோலை கொடுத்து இதுதான் பண்ணுங்குது. அவங்களையும் உனக்கு என்ன வேணும்னு அது கேட்கல. So அதை பாயிண்ட் அவுட் பண்றது ஐ ஹவ் பின் ஃபைண்டிங் a very humbling experience with my clients. அந்த மாதிரி இந்த விஷயங்கள், இந்த காம்ப்ளெக்சிட்டிய புரிஞ்சுதான் நம்ம இந்த வேலைக்கு வரணுங்கிறத ஒரு பொதுவான டிஸ்கோர்ஸுக்குள்ள கொண்டு வர்ற வேலையை நம்ம செஞ்சுட்டாலே அதுக்கப்புறம் தேடினா நான் நினைக்கிறேன் ரிசோர்சஸ் பெரிய அளவுல இல்லைன்னாலும் ஏதோ இருக்குது, தேடலாம். பட் என்ன தேடணும்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும்ல. பட் இதுல ஒண்ணு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்கள் ஐடென்டிட்டி பத்தி மட்டும் இருந்தா கஷ்டம் பிரீத்தி. எனக்கு அதுதான் இப்போ உதாரணத்துக்கு குயர் ஐடென்டிட்டியே திரும்ப எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஹிந்துத்துவா குயர் பீப்புள் இருக்காங்க. சாதி நிறைய நல்லாவே நம்புற குயர் பீப்புள் இருக்கிறாங்க. பெண்களை வெறுக்கிற மிசாஜினிஸ் கே மென் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு ஐடென்டிட்டி வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே பிக்ஸ் பண்றதால அந்த குழந்தைய நம்ம ஒப்ரெஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த முன்வச்ச ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க், எல்லாருக்குமான விடுதலைக்கான ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி, குயர்னஸ், ரைட்ஸ் எல்லாமே. அப்ப அது எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டு ஐடென்டிட்டி மட்டும் நம்ம பேசுறோம்னா நம்ம வந்து அந்த ஐடியாலஜி ஃபுல்லா போயிடுது. அதனால காஸ்ட்லயுமே நம்ம வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நம்ம ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசணும், கண்டிப்பா ஆக்சஸ பத்தி பேசணும், அதுல இருக்க சிஸ்டமிக் பேரியர்ஸ பத்தி 100% நம்ம திரும்ப திரும்ப மேல மொட்டை மாடில ஏறி கத்தணும் கண்டிப்பா. ஆனா அதே சமயம் அந்த அடித்தளமான அரசியல் வந்து ஐடென்டிட்டியோட சேர்த்து ஒரு சில விழுமியங்களோட, ஒரு சில கோட்பாடுகளோட உள்ளது. எல்லா சாதியினருக்கும் தெரப்பி கொண்டு போறது மட்டும் இல்ல நம்மளோட நோக்கம், சாதியை இல்லாம ஆக்குறதா நம்மளோட. அந்த சாதிங்கிற ஒரு
விஷயமே, அதாவது ஏதாச்சும் ஒரு வயலன்ஸ்னு ஒண்ணு நடந்தா தான் அது என்னமோ நம்ம வந்து சாதியை பத்தி பேசுறோம். ஐ மீன் ம், காஸ்ட் ரிலேட்டடான வயலன்ஸோ இல்லையோ. பட் ம். ஆக்சுவலி சாதி ஒரு வயலன்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த காஸ்டே வந்து அந்த சிஸ்டமே வந்து ஆமா. ஒரு நீங்க சொன்னீங்கல்ல அப்பல என்னது அதுன்னா சம்திங் நீங்க சொல்லியிருந்தீங்களே யுத்த காலம்னு. ம், அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ம், அந்த காஸ்ட் சிஸ்டமே அது தினசரியான ஒரு இன்விசிபிளான ஒரு யுத்தத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு ம். இருக்கும். ஆமா. ஆஹ் ஆமா. இன்விசிபிள் கூட இல்ல. விசிபிளாவும் நிறைய இருக்கு பேர் நிறைய சொல்லிதான் இடத்துல. தெரியும். ஆமா. ஆமா. ஸோ அது இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த ஒர்க் எல்லாமே, ரைட்? அந்த அந்த நோக்கத்தை சம்டைம்ஸ் நம்ம ஐடென்டிட்டி சார்ந்த அரசியல் இதுக்குள்ள போகும்போது, இன்க்ளூடிங் ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து பேசுறவங்க கூட அதை இழந்துடுறோம். அப்ப உம் நிறைய அந்த கம்யூனிட்டிஸுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை வருது. நீ இந்த சாதியா அந்த சாதியா, நீ வந்து மிக்ஸ்டா இருந்தா நீ ஒடுக்கப்பட்டவங்களா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை நம்ம பிரிங் டவுன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிச்சயமா. பெரிய ஒரு போர்ல. சோ அந்த கோட்பாடுகள் என்ன, அந்த எத்திக்ஸ் என்னங்கறத வந்து மறந்துடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த விமென்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட், குயர் ரைட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபெமினிசம் பேசுற கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க. பெண் பெண் தொழிலாளர்கள் நிலைமைய பார்க்காம ஒர்க் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றது, அதுதான் எம்பவர்மெண்ட்னு வாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில போய் வேலை பார்த்து முதுகு உடைஞ்சிருக்காங்க. அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. அது கேட்டா அவங்க ஃபெமினிஸ்டா. அப்ப அதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹ் தமிழே எடுத்துக்கோங்களேன். தமிழுங்கிற அடையாளமே வந்து எவ்வளோ விழுமியங்களோட அயோத்திதாசர் வந்து ஒரு பைசா தமிழன்ல அவரு சாதி எதிர்ப்பு பத்தி எழுதினாரு. அது வந்து ஒரு அடிப்படையான விஷயமா நம்மளுக்கு தமிழ் அடையாளத்துல வந்தது. இப்போ என்ன இருக்குது தமிழ் அடையாளத்துல, எப்படி அது எம்டி பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. அதனால விஷயங்கள் எம்டி ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அடையாள அரசியல்ல. அண்ட் அப்ப நீங்க அடையாளத்தை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னும் அது தொடர்பா கேட்கணும்னு தோணுது. அதான் நீங்க ஐ மீன் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த காஸ்ட் சிஸ்டம்ங்கிறது வெறும் அப்ரெஸ்ட் பீப்புளுக்கு மட்டும் ஒரு ஹார்ம கொடுக்கல. ஈவன் இப்ப எப்படி நீங்க மென் ஹெட்ரோசெக்சுவல் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, அந்த சிஸ்டம் எப்படி அவங்களுக்கே ஒரு ஹார்மா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனி எக்ஸாம்பிள்ஸ் ஹவு இட் இஸ் ஆதிக்க சாதியினரையும் இல்ல நீங்க சொல்ல பிராமணர்கள் அவங்களே அந்த ஹார்ம் ஒரு இது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க உணர்ந்ததோ அப்படி ஏதாச்சும் சொன்னா இன்னும் வந்து லிசன் பண்றவங்களுக்கு அது புரியும். அதாவது இப்போ நம்ம சைக்கி வந்து எப்போ ஒரு பாரபட்சத்தை டிஃபால்ட்டா எடுத்துக்குதோ அந்த சைக்கி வந்து மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுது. மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்க ஜட்ஜ் இருக்காங்கல்ல, கால் யுங்கோட பார்ட்ஸ் ஒர்க்ல வர்ற ஜட்ஜ் கேரக்டர், ஜட்ஜ் ஆர்கிடைப் வந்து நல்ல சத்தமா கத்துறாங்க. அவங்க வந்து ஒரு அத ஒரு கம்பேஷனா மாத்துறது ஒரு பெரிய வேலை. நான்லாம் அண்டர் ப்ராசஸ், இந்த வாழ்க்கை முழுக்க அண்டர் ப்ராசஸ் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போ அதாவது டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்மள அன்பு செய்யறதுல இருந்து தடுக்குது. மத்தவங்களுக்கு அன்பு செய்யறதுல இருந்து தடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்போ நம்ம மத்தவங்களுக்கு அன்பு செய்ய முடியாம இருக்கோமோ அப்ப நம்மளுக்கு அன்பு செய்ய முடியாது. இது வந்து மத்த ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் ஒரு ஏதோ ஃபாரவே தியரியா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இது பேசிக். we know compassion starts with the self. அங்க என்ன இது, அது வந்து the psyche is made that way, the brain is made that way. அமிக்டலாவை நம்ம காம் டவுன் பண்ணணும்னா நம்ம பிரெயின்ல நம்மளே நம்மளுக்கு அன்பு கொடுத்து கொள்ளணும். நம்மளே நம்மளை காம் பண்ணாதான் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் as a practitioner நான் உட்கார்ந்துருக்கேன்னா என் கிளையண்ட்டுக்கு அந்த காம கொடுக்க முடியுங்கிறது பேசிக் 101 நம்மளுக்கு. சோ அந்த சேம் திங் ஐ திங்க் அப்ளைஸ் டு enacting discrimination, enacting violence. Of course violence நம்மளுக்கு தெரியும், it comes from fear. அப்ப எல்லாரும் எடுக்க வேண்டிய முடிவு, அந்த பயம் ஒன்னு ஆள போகுதா அல்லது அந்த பயத்துக்கு நீ கொஞ்சம் அன்பு கொடுத்து, ஓகே செல்லக்குட்டி டார்லிங், இதனாலதான் பாவம் நீ பயப்படுற போல் இருக்கு, ஏதோ ஒரு சின்ன பையனோ பொண்ணோ எப்பயோ காயப்பட்டிருக்கான், அதுல இருந்து வா நம்ம புண்ணு ஆரிக்கலாம், மருந்து போட்டுக்கலான்னு வாழ போறோமா? இந்த சாய்ஸ் எல்லாருமே எடுக்க வேண்டியது.
அப்ப சாதிய டிஸ்கிரிமினேஷன் வயலன்ஸ் எப்போல்லாம் எனக்கு நீ இந்த கப்ல இல்லாம அந்த கப்ல டீ ஊத்தி குடுக்குறியோ அப்போல்லாம் ஒண்ணு நீயே காயப்படுத்திக்கிற. இதான் பேசிக் என்ன கேட்டா. ஏன்னா நீ எந்த கப்புன்னு பார்க்காம எனக்கு டீ கொடுக்கும் போது என்னோட எம்பாடிட் செல்ஃப், என்னோட காக்னிட்டிவ் பிரெயின், என்னோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட கனெக்ட் பண்ணுது. அண்ட் ஆஸ் எ ஸ்பீஷீஸ் அதுதான் நம்மளோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ. நம்ம வந்து தனியா அலையிற விலங்கு கிடையாது. ஆமா, நம்மளுக்கு பேசிக் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணு. எதெல்லாம் நம்ம அந்த கனெக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு இடையூறா இருக்கோ அதெல்லாம் நம்மள ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுத்துது. சோ ஐ திங்க் இதோட எனக்கு லாங்குவேஜ்ல நம்ம வந்து சொல்லிடுறோம். பட் மேபி ஐ வண்டர், இப்போ ஒரு லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸாவோ இப்ப எப்படி ஆதிக்க சாதியினருமே இந்த காஸ்ட் சிஸ்டம்னாலயோ இல்ல வெரி அவங்க டிஸ்கிரிமினேஷன் மட்டும் இல்ல, மேபி அந்த ப்ரிவிலேஜ்னால அவங்களுக்குமே அது மேபி சுப்பீரியாரிட்டி அந்த அந்த ஆஸ்பெக்ட் கூட வச்சு எப்படி அது அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு ஹாமையும் அது அவங்களை அறியாமலேயே கொடுக்குது. அந்த மாதிரி இன்கேஸ் இஃப் யூ உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட்ல தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நிறைய கிளைண்ட் ஸ்டோரிஸ் ஓடுது. பட் அது அனானிமிட்டியும் பார்த்து யோசிக்கிறேன் நானு. அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது மனசுக்குள்ள, as you know. பட் ஐ திங்க் த பாட்டம் லைன் இஸ் தட் அந்த அதாவது அந்த இப்போ சாதி அல்லது வேற எந்த வகையான டிஸ்கிரிமினேஷன் அல்லது வயலன்ஸை வந்து நம்ம டிஃபால்ட்டா யோசிக்கும் போது நம்ம உலகத்தோட ஆக்சஸ் சுருங்கி இருக்கு. அப்ப என்னோட ஆதிக்க சாதி கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன், நீங்க ஏன் இந்த பர்சனோட கனெக்ட் பண்ண முடியாது? இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் அர்பன் செட்டிங்ல பாத்தீங்கன்னா சாதியாலதான் நம்ம கனெக்ட் பண்ணலன்னு அவங்களுக்கு ஆர்டிகுலேட்டா தெரியாது. ஆனா அதான் காரணம், ரைட்? சோ இப்போ வந்து ஒரு டொமெஸ்டிக் ஒர்க்கர் அவங்க வந்து எப்படி அவங்கள ஏதோ அன்னைக்கு இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதை லிசன் பண்றோம், நம்ம அதுக்கான கம்பேஷனை கொடுக்கறோம், நம்ம கேக்குறோம் உங்களுக்குள்ள என்ன நடந்தது அந்த கணத்துல அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள வந்த அந்த வெறுப்போட பின்னணி, அந்த கோவத்தோட பின்னணி வருது. அப்போ அந்த பின்னணியை வச்சு நம்ம ஆஸ் அ தெரபிஸ்ட் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்றோம். இதுல என்ன நான் வழக்கமா கடைசியில சேர்ப்பேன்னா, ஒரு மேபி அந்த செஷன் இல்லைனாலும் எப்பயோ ஒரு கட்டத்துல வந்து ஒருவேளை அந்த கணத்துல உங்களுக்குள்ள வந்த அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி, அது எல்லாமே வந்து தினசரி பாக்குறவங்க தானே இவங்க, உங்க வீட்டு வேலையில உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க தானே. அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? திரும்ப திரும்ப சாப்பாடை பத்தி சொல்றேன்னே நினைக்காதீங்க, அங்கதான் சாதி வாழுது இல்லீங்களா, அதனால அது ஒரு நல்ல அது என்ன நடந்திருக்கும் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும். அண்ட் அது நடந்திருக்கு. உட்கார்ந்து நான் பேசினேன், அப்புறம் அவங்க எப்படி கதை சொன்னாங்க, இல்ல ஆஸ் அ விமென் வி குட் அந்த சாதிங்கிற இது எக்ஸ்பிளிசிட்டா வரலனாலும் ஏதோ ஒரு வகையில அந்த பாயிண்ட நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிளைண்ட் ஒர்க்ல நம்ம டெர்மினாலஜிஸ் அப்படி யூஸ் பண்ண போறது இல்ல. கிளைண்ட் வில் லீட் தி செஷன், அதுலதான் போறோம். பட் அந்த இருந்து கனெக்ட் பண்ணதோட பெனிஃபிட்டையும் கிளைண்ட்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. So yeah, I think இந்த வெறுப்பு பாரபட்சத்துல வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம அங்கீகரிச்சாதான் நம்ம ஹீல் பண்ண முடியும். அப்ப ஹீலிங்னு நம்மள்ட்ட வர்றவங்களுக்கு அந்த வெறுப்பு பாரபட்சத்துக்கு பின்னாடி சாதி சார்ந்த கட்டமைப்புகள் இருக்குன்னா அது வந்து நம்ம ஒர்க்கோட ஒரு ரொம்ப கேஷுவலான நார்மலான ஒரு பகுதி. அப்படியா இருந்திருக்கணும். ஆமா, யூனோ. சோ ஆக்சுவலி நம்ம ஒர்க்க நம்ம ஒழுங்கா செய்யறோம்னா அது இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம், ஓரளவுக்கு ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ சோ இன்னொன்னு இப்ப நம்ம மில்லர்லயே வந்து அதாவது ஓகே ஒரு தெரபிஸ்ட நம்ம கேட்டதை தேடி கண்டுபிடிச்சு போறது ஒரு வழியா போயாச்சுன்னா அவங்க கிட்ட ஓகே உங்க தெரபிஸ்ட்னா சேஃப் ஸ்பேஸ் இருக்குதானே, லைக்
தெரபிஸ்ட் வந்து நம்ம தெரபிஸ்ட் கிட்ட போறதே நமக்கான ஒரு ஃபீலிங்ஸ்க்கான எதனாலும் சொல்லலாம் பேசலாம் அப்படிங்கும்போது ஒரு அப்ரெஸ்ட் பர்சன் வந்து அவங்களுக்கான ஒரு காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ பத்தி ஷேர் பண்ணும்போது தெரபிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஹார்ம் வருது, ஒரு கேஸ் லைட்டிங் பண்ற மாதிரி ஆகுது. சோ அப்போ தெரப்பி இல்ல ஒரு மென்டல் ஹெல்த்கான சப்போர்ட் எடுத்துக்கிறதுலயே வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஃபார்ம் ஆகுற அளவுக்கு வருது. நான் சரி இங்கதான் ஒரு உதவின்னு போனா அப்ப இங்கேயும் எனக்கு இதுதான் நிகழ்ந்துக்கிறது இல்ல என்னோட விஷயங்கள் அவங்க சரியா புரியலைங்கிற ஒரு கேப் வந்து இன்னும் ஒரு பெயின்ஃபுல் ரியாலிட்டியா இத எடுத்துக்கிட்டவங்க நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க வந்து இருக்காங்க. ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகுது. சோ இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரீத்தி அது சொன்னதுக்கு. ஏன்னா அதுதான் வந்து அந்த அந்த டூ நோ ஹார்முக்கான ஆப்போசிட் இல்லைங்களா? இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ஓத்து எடுக்கிறாங்கல்ல, அந்த ஓத்து தானே நம்மளுக்கும் ஒரு வகையில. நம்மளும் அந்த அளவுக்கு இப்ப எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு கவுன்சிலர்கிட்ட போனேன் பல வருஷம் முன்னாடி, ரொம்ப கஷ்டமா இருந்தது. போனேன், அவங்க வந்து கேட்டாங்க, காலைல டைமுக்கு எழுந்துக்கிறீங்களா? எழுந்துக்கிறேன் மேடம். வேலைக்கு போறீங்களா? போறேன் மேடம். சாப்பிடுறீங்களா கரெக்ட் டைமுக்கு? சாப்பிடுறேன் மேடம். அவ்வளவுதானேம்மா, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஓன் டைம் போமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அதுல இருந்து ரிகவர் பண்ணி இன்னொரு கவுன்சில், நம்ப மாட்டீங்க. அது ஒண்ணு நம்ம ஏற்கனவே பேசின அந்த சைக்காலஜி ட்ரைனிங், அதுல இருக்கிற அந்த செக்லிஸ்ட். ஓகே, சிம்டம்ஸ் செக் பண்ணியாச்சு, ஓகே தென் ஷி ஹேஸ் நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இல்ல ஆப்போசிட் அதர் சைடு, ஏதோ கொஞ்சோண்டு சிம்டம்ஸ் இருந்தாலும் கூட நிறைய மருந்து எழுதி கொடுக்கறது. சோ either way it can go, as we know. I think அதோட கண்டினியூவேஷனே தான் இது. அந்த பட் இது வந்து எப்படி கவுண்டர் பண்ணலாம்னா, இந்த ஐடியாலஜி எல்லாம் ஒரு பக்கம், நம்ம வந்து காஸ்ட் அஃபர்மிங், நியூரோ டைவர்ஜென்ட் அஃபர்மிங், குயர் அஃபர்மிங், ட்ராமா இன்ஃபார்ம்ட், இதெல்லாம். ஆனா இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுது? கிளையண்ட சென்டர் பண்ணுன்னு தானே சொல்லுது நம்மளுக்கு. அவ்வளவுதான். அப்போ அவங்க வந்து சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு லிசன் பண்ணணும். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் ஹேட். இப்போ நம்ம கொலீக்ஸ்ட பேசும்போது சூப்பர்விஷன் கான்டெக்ட்ல அப்படிலாம், அவங்க சம்டைம்ஸ் அவங்க கிளையன்ஸ பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து தெரபிஸ்டுக்கு இதுதான் இது சாதி சார்ந்தது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத தன்மை. அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்பேஸ்க்குள்ள போறது சார்ந்து ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் ஒர்க்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே இந்த சோ கால்ட் இம்பியூர் விஷயங்கள் சார்ந்து ட்ரீம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. சாவு, ஸ்கின், ஹேர், இப்படியான விஷயங்கள் வருது. அண்ட் அவங்க ஏதோ ஒரு வகையில ஒப்ரெஸ்ட் காஸ்ட் ஐடென்டிட்டி உள்ளவங்கன்னா, தெரபிஸ்டுக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சாதானே, காஸ்டோட ஒரு பேசிக்காவது தெரிஞ்சாதானே அவங்க இதுதான் நடக்குது அப்படின்னு. சோ அகைன் ஒண்ணு, இதெல்லாம் தெரியலனா கூட, ஜஸ்ட் இதே நான் சொல்ற எக்ஸாம்பிளே கூட, என்னோட கொலீக் ரொம்ப நல்ல தெரபிஸ்ட், ரொம்பவே அழகான நல்ல தெரபிஸ்ட். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இது சாதி சார்ந்த விஷயம், அன்டச்சபிலிட்டி, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. ஆனா கிளையண்ட்டுக்கு தேவையான இதை அவங்க கொடுத்தாங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு புரியல அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து அவங்க சூப்பர்விஷன்ல வந்து கேக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல? இது இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கணத்துல கிளையண்ட் சொன்னதை அவங்க கேட்டு கிளையண்ட சென்டர் பண்ணி நீட்ஸ மீட் பண்றாங்க. தனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கான நாலேஜ், ரைட்? சோ ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பண்ணாத கவுன்சிலர்ஸ் நிறைய பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூக நீதி அரசியல்லாம் இருந்தா அவங்க இது எல்லாத்தையும் கரெக்டா கேட்பாங்கன்னா அதுவும் இல்ல. அதுதான் தெரப்பி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓவர் ஆச்சிங்கா வந்து எனக்கே இது ஒரு ஆக்டிவிஸ்ட்ல இருந்து தெரபிஸ்டா மாறுறதுல எனக்கு இருந்த பெரிய டிரான்சிஷன். அந்த உங்களோட எப்படி ஒரு ஆக்டிவான ஒரு ஃபீல்டுல இருந்துட்டு, இது மென்டல் ஹெல்த் வந்து மோர் ஆஃப் இன்டர்னல் ஒர்க், அது ரொம்பவே மோர் ஆஃப் எக்ஸ்டர்னல். அது உங்களுக்கு இதாச்சும் ஜஸ்ட் நான் கேட்கணும்னு தோணுச்சு. பட் நம்ம மெயினா நம்ம பிராக்டிஸ மையப்படுத்தி போனதுனால நானும் மறந்துட்டேன். நீங்க
இல்ல அதுதான் அதுல எனக்கு அந்த பெரிய டிரான்சிஷன் அதுதான். ஏன்னா இப்போ யாராவது ஒரு வயலன்ஸ் நடந்துச்சுன்னு வந்து சொல்றாங்கன்னா ஆஸ் ஆக்டிவிஸ்ட் நம்ம டக்கு டக்குன்னு அந்த எந்தெந்த சிஸ்டம் ஓகே என்னென்னத்துல இப்படி ஆபரேஷன் நடந்திருக்கு, அவங்களுக்கு நீட்ஸ் என்ன, ஓகே போலீஸ்ட பேசணுமா, லாயர் தேவையா, ஷெல்டர் ஹோம் தேவையா, இப்படிதானே யோசிப்போம். தெரப்பில வந்து அப்கோர்ஸ் நான் செய்யற வேலையில அதுவும் இருக்குது, பட் நான் ரெஃபர் பண்ணுவேன் மத்த பேருக்கு, சம்டைம்ஸ் நானே பண்ணுவேன். பட் மெயினா நம்ம வேலை வந்து அவங்க ஜேர்னில போறதை நம்ம விட்னஸ் பண்றோம். அப்போ அந்த மனித இருப்பினுடைய ஒரு அந்த ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பார்க்க முடியறது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால இன்னொரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இப்பதான் புதுசா வந்து சாதியோ அல்லது பால்நிலையோ ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு சார்ந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு தெரபிஸ்ட் வராங்க. புதுசுனா தெரபிஸ்ட்ல அவங்க பழசா இருக்கலாம், பட் இந்த சிஸ்டம்ஸ் அந்த டிஸ்கோர்ஸ் இப்பதான் கத்துட்டு வராங்கன்னா அந்த புதுசுல ஒரு கோவம் வரும்ல, மை காட் இப்படி எல்லாம் இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அந்த கோவத்தோட நம்ம கிளையண்ட்டுக்கு போயிட்டு கிளையண்ட் ஏதாவது பேசினாலோ கொண்டாலோ அவங்க என்ன அடையாளமா இருந்தாலும் அதுல ஒரு இம்பேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா, அதுவும் நம்ம ரெகுலேட் பண்ணோம் இல்லைங்களா. கண்டிப்பா இவரு வந்து இப்படியான ஒரு இந்த மேன் எல்லாம் என்னால இப்ப பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சூப்பர்விஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம பர்சனல் தெரப்பில டிஸ்கஸ் பண்ணுவோம், பட் ஆஸ் பிராக்டிஷனர்ஸ் எல்லா மனுஷங்களுக்குமான கம்பேஷன் கொடுக்கறதா நம்மளோட வேலை. ஆனா அதுக்காக சிஸ்டங்களை இக்னோர் பண்ணணுங்கிறதும் இல்ல. இந்த ரெண்டுத்துக்குமான பேலன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாவே இந்த வேலை நம்மளுக்கு கத்து கொடுக்குது. அப்போ கேள்வி எதுல தொடங்கணும்னு மறந்து போயிட்டேன். இருக்கு ஒண்ணும் இல்ல. சோ நம்ம வந்து எப்படி லைக் வாட் டு சே தெரப்பி ஹார்ம் பத்தி ஆரம்பிச்சோம். சோ இந்த டூ நோ ஹார்முக்கு ஐ திங்க் நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் சென்ட் அந்த கிளையண்ட் தான். அப்புறம் ஹோப்ஃபுல்லி நம்ம வேற வேற வகையில க்ரோ பண்ண ட்ரை பண்றோம் இல்லைங்களா, வேற வேற கோர்சஸ் பண்றோம், புது புது மொடாலிட்டிஸ் படிக்கிறோம். அதுல வந்து நம்ம இந்த எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனையும் நம்மள சுத்தி இருக்கிற சொசைட்டில எது ரெலவென்ட்டோ அதை நம்ம கத்துக்கணும். இப்போ அமெரிக்கால பிராக்டிஸ் பண்றோம்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அது சுத்தி எல்லாரையும் இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். அதே மாதிரிதான் சாதி. அப்போ அதை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். அது சார்ந்த தகவல் நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். அட்லீஸ்ட் தெரியலங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்ம போய் கத்துக்கணும். ஐ திங்க். அண்ட் ஓகே, ஃபைனலா எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. இது ஒரு கேள்வியெல்லாம் கேட்கல, மேபி இதுக்கு உங்களுக்கு தாட்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். லைக் மிலிர், நான் இந்த சரி இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஐ மீன் இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சே ஆகணும், பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம எனக்கும் அந்த இம்போஸ்ட் சிண்ட்ரோம் நிறைய இருந்தது. ஐயோ நம்ம தான் முதல் இப்படி ஒரு பேச ஆரம்பிக்கிறோம், என்னாக லைக் அதுல ஒரு பொறுப்புணர்வு, அதுல ஒரு சின்ன பயம், ஆன்சைட்டி, ஓகே அதெல்லாம் தாண்டி சம்ஹவ் சின்ன சின்ன ஏதோ ஒண்ணு நம்மளோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல சரி நம்ம ஒரு பப்ளிக்கு நம்ம டைரக்டா சர்வீஸை கொண்டு போகணும்னா வி வாண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஆன்டி காஸ்ட் அஃபர்மிங்காவோ இல்லை அட்லீஸ்ட் இந்த ஆன்டி காஸ்ட் வேல்யூஸ் இருக்கிற ஒரு தெரபிஸ்ட் இருந்தா கூட நம்ம வந்து நம்ம டீம்ல யாராச்சும் நம்ம கூப்பிடலாம், நமக்கு இதை ஃபெசிலிட்டேட் பண்ண அப்படின்னு நினைச்சு அப்படி என்னோட சர்க்கிள்ல இருக்க 1-2 பேர்ட்ட கேட்கும் போது அவங்க தெரபிஸ்ட் தான், அண்ட் ஆல்சோ ஆன்டி காஸ்ட் வேல்யூஸ்லாம் ரொம்ப ஆக்டிவிஸ்ட், அந்த ரொம்ப அதுல இயக்கங்கள்ல இருக்கிறவங்க தான். ஆனாலும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் இல்ல எனக்கு தெரபியூட்டிக் கான்டெக்ட்ல இது எனக்கு நான் எங்கேயும் கத்துக்கல, இல்ல எனக்கு அது எப்படி தெரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹெசிடேஷனோ இல்ல அந்த ஒரு பயமோ. சோ இது வந்து இது எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, அப்போ மென்டல் ஹெல்த் ஃபீல்ட் கூட இந்த காஸ்ட் இத பத்தி ஒரு டேபுவா ஆக்கி, இப்போ அது ஈவன் தோ ஸ்ட்ராங்கான ஆன்டி காஸ்ட் ஒர்க்குள்ள இருந்தாலும் கூட இத பத்தி பேசுறதுக்கு, இதுக்கான இந்த வேலையில அவங்களோட வேலையிலேயே அதை இன்டெகிரேட் பண்றதுக்கும் ஒரு பெரிய எப்படி பண்றதுன்னு ஒரு புரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஃபீலிங்ல இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அப்கோர்ஸ் எனக்குமே அது இருந்தது, அதனால நானுமே ஒரு கோர்ஸ் போலான்னு ட்ரை பண்ணது உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சரி நம்ம அப்படி ஆல்ரெடி போனவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு இப்ப வந்தாச்சு. சோ இது வந்து நீங்க என்ன இந்த நிலைமைய?
ஐ மீன் ஐ திங்க் இப்போ எல்லா வகையான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து அது கிளாஸா இருக்கலாம், காஸ்டா இருக்கலாம், எல்லாம் சேமும் இல்ல, எல்லாம் ஆனா எல்லாத்துக்கும் ஒருமைப்பாடுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒருமைப்பாடுகள் என்னன்னு பார்த்தா அது ஒரு எம்பாடிட் இப்போ என்னோட ஒப்ரஸ் காஸ்ட் கிளையண்ட் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, காஸ்ட் எப்படிலாம் என்னோட சைக்கிய டேமேஜ் பண்ணிருக்குன்னு இப்பதான் நான் பாக்குறேன். என் 42 வயசு. கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் வளர்ந்து வரும்போது அன்டச்சபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு அவங்களோட ஒர்க் பண்ணும்போதுதான் அதுல வர்ற ரிஃப்ளெக்ஷன்ஸாலதான் அவங்கதான் எனக்கு அந்த ஸ்பேஸ உருவாக்கி கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி அந்த ரிஃப்ளெக்ஷன் போறதுக்கு. சோ இது வந்து எம்பாடிடான விஷயம், நம்ம உடம்புல வாழுது, நம்ம சைக்கில ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, நியூரல் பாத்வேஸ் உருவாக்குது, இன்டர் ஜெனரேஷனலா பாஸ் டவுன் ஆகப்படுது, ட்ராமாவோட ரொம்ப தொடர்புடைய ஒரு ஒரு ரியாலிட்டியா இருக்குது. சோ இப்ப நான் சொன்ன நிறைய வேர்ட்ஸ் ஏற்கனவே மென்டல் ஹெல்த் டிஸ்கோர்ஸ்ல இருக்கு, புதுசு கிடையாது. ஐ மீன் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெரிய அளவுல வந்துட்டு இருக்குது. அட்லீஸ்ட் நான் படிச்ச உலகத்துல வந்துட்டு இருக்குது, அது சார்ந்த லிட்ரேச்சர் இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் சார்ந்து படிக்கிறோம் இல்லைங்களா, புக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும் போது நம்ம அதுல காஸ்ட் பேஸ் பெர்ஸ்பெக்டிவ புகுத்தி பார்த்தா நம்மளுக்கு இன்சைட்ஸ் கிடைக்க போகுது. இவ்வளவுதான் மேட்ரு என்ன கேட்டா. இன்னொன்னு நம்ம ஆஃப்கோர்ஸ் போய் தேடணும், அதாவது காஸ்ட் வந்து ஒரு கலெக்டிவ் சைக்கி மேல என்ன இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு. இப்ப என்னோட சொந்த பிஹெச்டி ஒர்க்கே அதுல நான் தமிழ் சமூகத்தை பத்தி எழுதுறேன். சாதி எதிர்ப்பு இயக்கங்களுக்குள்ள எப்படி சாதியம் வாழ்ந்ததுங்கிறது என்னோட பிஹெச்டி. வரட்டும், என்ன நடக்க போதோ, மாரியம்மன் துணை. பட் என்னன்னா அதுல நான் எழுதின வே ஆஃப் பீயிங், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அதெல்லாம் எழுதினப்ப நான் தெரபிஸ்ட் கிடையாது. பட் ஆக்சுவலி நான் பாடி அண்ட் சைக்கிய பத்தி தான் எழுதியிருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது, ஓ அப்படியா மேட்ரு. ஏன்னா ஃபீல்ட் ஒர்க்ல அதுதான் நம்மளுக்கு வருது. அவங்க வாயால சாதி எதிர்ப்பு பேசுறாங்க, ஆனா உடம்பால சாதிய சமூகத்துல வாழ்றாங்க. அது ரெண்டும் ஒரு ஒரு என்ன சொல்றது, கான்ட்ரடிக்ஷன்னா உண்மையாவே அவங்களுக்கு தெரியாது, ஜெனுவினா தெரியாது. இது சாதாரண மக்கள், அவங்க ஃபால்ஸா இருக்கணும்னு கான்சியஸா நம்ம வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்கணும். அவங்க பெரிய அரசியல்வாதிகளோ ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்கிறதால அவங்களுக்கு பேரோ பணமோ எதுவுமே கிடையாது. ஆனா சாதி எதிர்ப்பு அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையை கொடுக்குது. அதே சமயம் சாதியத்தை அவங்க உடம்பால, அவங்களோட பிரைவேட் ஸ்பியர்ல, அவங்க வாழ்ற ஸ்பேஸ்ல தக்க வைக்க முடியுது. ரெண்டுத்துலயும் ஒரே சமயத்துல வாழ்றாங்க, ஜெனுவினா வாழ்றாங்க. சோ இதுதான் நம்ம ரியாலிட்டிங்கும் போது இந்த எல்லா டெர்மினாலஜி சார்ந்த இது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. நான் நினைக்கிறேன் நம்ம அந்த லிட்ரேச்சர் எல்லாம் ஏன் ஒரு சாதி கண்ணோட்டத்துல இருந்து படிக்க கூடாது. எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர், எம்பாடிமெண்ட், ட்ராமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சாதியோட சேர்த்து ஏன் படிக்க கூடாதுன்னா எனக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் நீங்க கேக்குற கேள்விக்கு. நானும் அப்படிதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன் அந்த லிட்ரேச்சர்ல. இது ஏன்னா இப்ப இதுக்குன்னு ஆல்ரெடி ஒரு புக் இருக்கானா இல்ல. சோ நம்மளே அந்த ஆல்ரெடி தியரிஸ வச்சு நம்மளே இப்ப இருக்க ரியாலிட்டிஸ பொருத்தி பார்த்துதான் ஒரு பட் அப்படி பார்க்க நிறைய அவேர்னஸ் வருது, நிறைய இன்சைட்ஸ் வருது. ஓகே, கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு ஸ்டார்டிங்ல நான் ஆரம்பிச்சதுக்கு இப்ப நான் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட்டோ ஓகே என்னால ஒரு ஓகே இந்த ஓரளவுக்கு இந்த ரூட் ஆஃப் அந்த தெரபியூட்டிக் அப்ரோச்ல இதை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது ஓரளவுக்கு என்னோட தனிப்பட்ட பிராக்டிஸ்ல இருக்கிற, அதே இன்னொருத்தங்கிட்ட சொல்ல கொடுக்க அளவுக்கான இல்ல. ஏன்னா இப்ப அதுல கேட்கறாங்க இப்ப மென்டர் பண்றதோ, இப்போ நான் இப்போ ரீடிங் சர்க்கிள் ஒண்ணு ஹோஸ்ட் பண்றோம். அப்ப அதுல மென்டரிங்கோ இல்ல ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா ஏதாச்சும் ஆஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு நான் சரியானா இல்ல. நான் அப்போ சரி அதுக்கான ஒரு தேவை இருக்குன்னு புரியுது, சரி அதுக்கான விஷயம் ஆரம்பிக்கிறது புரிஞ்சுது. சோ அதுக்கான சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ பயணத்துல நீங்களும் இணைவீங்க. இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் இது சார்ந்து சாதி சார்ந்த வேற புக்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்ப எனக்கு மனசுல டக்குன்னு தோணுது, ஷைலஜா பைக்கோட மகாராஷ்டிரா பத்தின வல்கேரிட்டி ஆஃப் காஸ்ட் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மெயின் ஆர்குமெண்ட் வந்து காஸ்ட் ஸ்டிக்ஸ் டு யூ, ரைட்? சோ அந்த
தலித் தமாஷா பெண்களுக்கு அவங்க என்னதான் நீங்க தான் ஸ்டேட்டுக்கான மரியாதையான ஒரு ஆர்ட் ஃபார்ம் செய்யற பெண்கள் அப்படிலாம் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்தா கூட அவங்களோட தலித் அடையாளம் ஸ்டிக்ஸ் டு தெம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்ப்ளோர். பட் அந்த எத்னோகிராஃபிய வந்து ஆஸ் அ பர்சன் ட்ரெயின்ட் இன் சைக்காலஜி நீங்க எனக்கு அந்த புக்கு இந்த தடவை படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நிறைய சாதிய பத்தி ஹிஸ்டரிஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா என்னால அந்த சைக்கி எம்பாடிமெண்ட் எல்லாம் வேற மாதிரி டியூனிங் பண்ண முடியுது. அதனால சாதி சார்ந்த லிட்ரேச்சரையும் நம்ம சைக்கலாஜிக்கல் லென்ஸோட படிக்கலாம். தமிழ்லதான் இப்போ சமீபமா பாமா அவங்களோட புக்ஸா இருக்கட்டும் இல்ல ஜெயராணி அந்த மாதிரி கொஞ்சம் லைக் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை அந்த நீங்க சொன்ன புக். இல்ல அது அதான் ஏதோ ஒண்ணு, அதாவது ஏதோ ஒண்ணு. பட் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம நாங்க இது மூலமா சொல்லிக்கிறது என்னன்னா இந்த ரிசோர்சஸ் இருக்குது நம்ம அதான் எப்படி பண்றது படிக்க ஒண்ணுமே இல்ல நம்ம சொல்ல முடியாது. உள்ளத நம்ம இந்த கண்ணோட்டத்துல படிக்கிறோம், அவ்வளவுதான். அது சைக்காலஜி சார்ந்தது சாதி கண்ணோட்டத்தோடையும் சாதி சார்ந்தது சைக்கலாஜிக்கல் கண்ணோட்டத்தோடையும் மாத்தி மாத்தி நம்ம படிச்சா நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சொல்ற புக்கெல்லாம் எழுதணும், நம்ம இனிமேதான் எழுதணும். இங்கிலீஷ்ல மட்டும் எழுதினா போதாது, தமிழ்ல எழுதணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் மக்கள் படிப்பாங்க. பட் நம்ம எங்க கிளையண்ட பாக்குறதா இந்த பாட்காஸ்ட் பண்றதா புக் எழுதுறதாங்கிற கேள்வி இருக்கிறதால நம்ம இப்போதைக்கு உள்ளதையாவது படிச்சு முடிப்போம். நோட் ஐ திங்க் நம்ம நல்லாவே ஓரளவுக்கு நம்ம பேசணும்னு நினைச்சதை பேசிட்டோம். அப்படியே இருக்கும் நம்ம கண்டினியூ டு என்ன சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம் மீண்டும். so much, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க பொன்னி. சரி, ஓகே. ஆடியன்ஸும் ஏதாச்சும் உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். லேட்டர் ஆன் கூட நாங்க பார்த்தோம்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.